முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் தியாகிகளுக்கு விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும், முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த தேநீர் விருந்து. முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. புதுவை அருகே அரசு பள்ளி குடியரசு தின விழாவில் 350 மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் புது ரூபாய் நோட்டை வாரி வழங்கி ஊக்கப்படுத்திய கவுன்சிலர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற 75வது குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, கடலோர காவல்படை, NCC மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை ஆளுநர் வழங்கினார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்களை விளக்கப்படுத்தும் வகையில் அலங்காரம், வாகன அணிவகுப்பும் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தின் பிராந்தியமான ஏனாம், மாஹே, காரைக்காலில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அமைச்சர்கள், அதிகாரிகள் என கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தியாகிகளுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை மூலம் விரைவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தியாகிகளுக்கு மனைப்பட்டா கொடுக்கப்படும் என்றார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆனிபால் கென்னடி, அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். வளர்ச்சி என்பது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது, நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு, உறுதுணையோடு இப்பொழுது எல்லோரும் வியந்து பாராட்டுகின்ற அளவில், உலக நாடுகள் அனைவருக்கும் வியந்து பாராட்டுகின்ற நிலையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் குடியரசு தினம், சுதந்திர தினங்களில் கவர்னர் முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அதன்படி குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்தினை அளித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் MLA மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட மத சார்பற்ற கூட்டணி கட்சியினர் மற்றும் சுயேட்சை MLA நேரு கவர்னரின் செயல்பாட்டை கண்டித்து தேநீர் விருந்தில் பங்கேற்காமல் புறக்கணித்து குறிப்பிடத்தக்கது. சார், இங்க பாருங்க சார். சார் சார்
அனுப்பி நாம் சந்திரனை அடைந்திருக்கிறோம். இதே போல விஞ்ஞானத்திலும் மெய்ஞானத்திலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இந்த நாட்டில். அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் அனைவருமே இந்த விருந்தில் கலந்து கொண்டு அனைவரும் விருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகர்மன்றத்தில் 25வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் சரவணன். இவரது வார்டுக்கு உட்பட்ட பள்ளியில் இன்று நடந்த குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கவுன்சிலர் சரவணன் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக 350 மாணவர்களுக்கு புது ₹100 பணத்தை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். மேலும் பள்ளியில் பணியாற்றும் 25 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தலா ₹500 வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ₹50,000 ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புது ₹100 பணத்தை வழங்கி உற்சாகப்படுத்திய கவுன்சிலருக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைத்தட்டி உற்சாகமடைந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் 75வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் IPS, துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், நிதின், கௌஹால் ரமேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. பள்ளி, கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அணிவகுப்பில் காவல்துறை சார்பில் IRPN பிரிவு ஆணையினர் முதலிடத்தை பெற்றனர். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகளும் கேடயங்களும் ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கி பாராட்டினார். முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றார்கள். யமனை தேடும் பாதை. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். கண்டிப்பாக நமது சபை அற்புதமான ஒரு காட்சி. அதனை சார்ந்த பகுதிகளுக்கு குடிநீர் அபிவிருத்தி பணிகள் காலகட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து அரசு துறைகள் போல் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விரோதமான மக்களுக்கும் தேசத்துக்கும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய பாஜக மோடி அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணிக்கு AITUC பொதுச் செயலாளர் சேதுசெல்வம், CITU செயலாளர் சீனிவாசன், AITUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச ஊதியமாக ₹26,000 வழங்க வேண்டும் என்றும், புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களுடன் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஜூலை 30 தியாகிகள் சிலை அருகில் தொடங்கிய இப்பேரணி மறைமலை அடிகள் சாலை, நெல்லித்தோப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ் காந்தி சிலை வழியாக காமராஜர் சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று சுதேசி மில் அருகில் நிறைவடைந்தது. இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, கலைத்துறை சாதனையாளர்கள் தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவி, பரதநாட்டிய கலைஞர்கள் செல்வி வைஜெயந்தி மாலா, செல்வி பத்மா சுப்பிரமணியன். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள தனது திரைப்படங்களின் மூலம் தேசப்பற்றை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்து கலைத்துறையில் சாதனை புரிந்த சகோதரர் கேப்டன் விஜயகாந்த். பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள வள்ளி, கும்மி
சிறுமி மற்றும் ஒயிலாட்டு கிராமிய நடன கலைஞர் பத்ரப்பம், தமிழ் இலக்கிய சாதனையாளர் ஜோடி குரூப்ஸ், மருத்துவத்துறை சாதனையாளர் செல்வி நாச்சியார், கலைத்துறை சாதனையாளர் சீஷம்பட்டி சிவலிங்கம் மற்றும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையாற்றும் பாமர மக்களை தேடி தேடி சென்று பத்ம விருதுகள் அளித்து கௌரவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தின வாழ்த்துக்கள். திமுக மாணவர் அணி மற்றும் நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் தொகுதி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சாரம் அவை திடலில் நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பங்கேற்று தியாகிகளின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் ஆனிபால் கென்னடி, சம்பத், முன்னாள் அமைச்சர் சிவகுமார், பேச்சாளர் ராஜசேகர், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன், காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் சிவகுமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், கோகுல், மாநில துணை அமைப்பாளர் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 105 செவிலிய அதிகாரிகள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அறிவிப்பு வெளியிட்ட 105 பேருடன் கூடுதலாக 50 பேரை அறிவிப்பு இல்லாமல் வேலையில் சேர்க்க அதிகாரிகளை முதல்வர் நிர்பந்தம் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எப்போதும் தேர்தல் நேரத்தில் மற்றவர்களை திருப்திப்படுத்த கொல்லைப்புறமாக அரசு துறைகளில் ஆட்கள் திணிப்பதை முதல்வர் வாடிக்கையாக வைத்துள்ளார். கூடுதலாக 50 பேரை கொல்லைப்புறமாக திணிப்பதை கைவிட்டு நேர்மையாக புதிய அறிவிப்பு வெளியிட்டு தகுதியானவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் 75வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 75வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ரத்த வங்கியில் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அப்துல் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுல் துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விமன் இந்தியா மூவ்மெண்ட் மாநில துணைத் தலைவி பாத்திமா ஜோகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் சித்திக், செயலாளர்கள் குரேஷி, பத்ருதீன், பொருளாளர் பாசல் உள்ளிட்ட ஏராளமான எஸ்டிபிஐ கட்சியினர் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சி சார்பில் தொடர்ந்து சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் 75வது குடியரசு தின விழா தென்னஞ்சாலை பகுதியில் கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் அப்துல் ரகுமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் ஆர்.இ. சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தனுஷ், சூசைராஜ், திருநாவுக்கரசு, செந்தில்குமார், காந்த், புகழ், பன்னீர்செல்வம், முருகையன், பழனி, ரபீக், செல்வராஜா, பாபு, அலெக்சாண்டர், ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் தியாகிகளுக்கு விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும், முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த தேநீர் விருந்து. முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. புதுவை அருகே அரசு பள்ளி குடியரசு தின விழாவில் 350 மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் புது ரூபாய் நோட்டை வாரி வழங்கி ஊக்கப்படுத்திய கவுன்சிலர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.